நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. மக்கள் உணரல. ஒன்று அவர் மீது இருந்த அந்த திரை கவர்ச்சி தான் நம்ம வெறும் திரை கவர்ச்சின்னு மட்டும் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? வெறும் திரை கவர்ச்சி, இலவச அறிவிப்புகள். மாற்றம் வேண்டும் என்ற மக்களுக்கு அந்த எண்ணம் வந்தது. ஆனால் யார் மூலமாக வேணும், யார் மாற்றம் வேணும்ன்றதுல அவங்களுக்கு புரிதல் இல்லை. அப்போ விஜய் வந்தா ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. அவர் எப்படி அப்போ மாற்றம் இவர் திரைத்துறையில எப்படி இவர் நல்லவராகவும் பல சாகசங்களை செய்தாரோ அதே போல இப்பயும் செய்வாரு என்ற நம்பிக்கையில மக்கள் வாக்கு செலுத்தியிருக்காங்க. விமர்சனத்தை வைப்பதற்கோ இந்த ஆட்சியை நன்னெறிப்படுத்துவதற்கோ எல்லா வகையிலும் தார்மீக உரிமை யார்கிட்ட இருக்குன்னா நாம் தமிழ் கட்சி கிட்ட மட்டும்தான் இருக்கு. அண்ணன் செந்தமிழ் சீமான்கிட்ட மட்டும்தான் இருக்கு. வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொடுத்தனுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில தொழிற்சங்க தலைவர் அன்பு தென்னரசன் அவர்களை சந்திக்க வருகிறோம். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் முடிந்து புது முதல்வராக விஜய் அவர்கள் பதவியேற்று நம்பிக்கை வாய்ப்புகள் வகுணும். அதுலேயும் ஜெயிஸ்டர் 144 பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. திமுக வெளிநடப்பு செஞ்செடுத்து எதிர்த்து வாக்குகள் 22 வாக்குகளில் எதிர்த்து 5 பேர் நடுநிலை ஆயிட்டார். இந்த தேர்தலில் இருந்து நாம் தமிழர் கட்சி கற்றுக்கொண்ட பாடம் என்ன? இல்லை, இந்த சட்டசபைக்குள் என்ன நடக்கிறது அப்படின்றது வேறு. தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எந்த நிலைப்பாட்டில் இருந்தோமோ அதே நிலைப்பாட்டில் தான் இன்றைக்கும் இருக்கோம், நேற்று இருந்தோம், எப்போதும் இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. வெற்றி தோல்வி என்பதை நம்ம நாம் தமிழர் கட்சியை எப்போதும் அது வெற்றியை கண்டு மகிழ்ந்ததும் இல்லை, தோல்வியை கண்டு துவண்டதும் இல்லை. இன்றைக்கும் அதே நிலையில் தான் இருக்கும். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. தேர்தலில் அரசியல் எல்லோரையும் போல் இந்த மக்கள் வாழ வேண்டும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். அதுக்கு நாங்கள் கொடுத்த வாக்குறுதி மக்களை எப்போதும் ஏமாற்றக்கூடாது அப்படின்றதுல தெளிவாக இருந்தோம். அண்ணன் செந்தமிழ் சீமானந்திலேருந்து உறுதியாக இருந்தாங்க. இலவசங்களை பற்றி நாங்கள் இலவசங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்றது ஆணித்தரமாக மேடைதோறும் சொன்னது அண்ணன் செந்தமிழ் சீமான் மட்டும்தான். 3 மட்டும் இலவசமாக கொடுக்கும்: உலகத்தரத்திற்கான கல்வி, சிறந்த மருத்துவம், தரமான குடிநீர். இதை நாங்கள் இலவசமாக தருவோம் அப்படின்னு சொன்னோம். இன்றைக்கி இருக்கிற வாழ்வியலில், மனித வாழ்வியலில் இந்த 3க்கும் தான் அதிக பொருள் செலவாகுது. தண்ணீருக்கு அதிக செலவழிக்கிறார்கள் மக்கள், கல்விக்கு செலவழிக்கிறார்கள், மருத்துவத்துக்கு செலவழிக்கிறார்கள். அப்போ இந்த 3ஐயும் நம்ம இலவசமாக இந்த மக்களுக்கு வழங்கிவிட்டோம் என்றால் அவர்களுக்கு பொருளாதார சிக்கலே வராது அப்படின்ற நிலையில் தான் நாங்கள் அந்த அறிவிப்பை கொடுத்தோம். அதில் உறுதியாக இப்போதும் நாங்கள் அதில் உறுதியாக இருக்கிறோம். ஆனால் இவர்கள் இலவசங்கள், நீங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு ஊடகவியலாளராக உங்களுக்கு தெரியும். அவர் நாங்கள் 8,000 ரூபாய்க்கான கூப்பன் கொடுப்போம், இவங்க 10,000 ரூபாய் நாங்கள் மாதம் கொடுப்போம் அப்படின்னாங்க. ஏற்கனவே கொடுத்த அந்த 2,000 ரூபாய் அந்த குடும்ப தலைவர்களுக்கு கொடுக்குற அந்த தொகையை நாங்கள் 2,000 மாற்றுவோன்ட்டு ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க. அதே தான் எடப்பாடியும் சொன்னாங்க. நாங்களும் அதை 2,000 ரூபாயை தருவோம் அப்படின்னாங்க. தம்பி விஜய் அவர் சொல்லும்போது நாங்கள் அதை 2,500 ரூபாயை தருவோம் அப்படின்னாங்க. எல்லோருமே இலவசங்கள் அப்படின்ற அந்த வெற்று வாக்குறுதியை 3 பேருமே கொடுத்தாங்க. 3 கட்சிகளுக்கும் எந்த கட்சிக்கும் வித்தியாசம் இல்லை என்ற மாற்று என்பது இல்லை அப்படின்ற நிலைமையில் தான் எல்லாருமே அறிவிப்பு கொடுத்தாங்க. இப்போ அவர் தம்பி விஜய் கொடுத்துருக்கிற வாக்குறுதிகள்லாம் எப்படி நிறைவேற்ற போகிறாரு அப்படின்றது அவர் ஒன்றும் இது வரைக்கும் சொல்லலை. பதவி இப்போ தானே ஏற்றிருக்கார். பதவி ஏற்றி 2 கேள்வியாக தான் வைக்கிறோம். எப்படி நிறைவேற்ற போகிறார் என்ற கேள்வியை நாங்கள் முன்னாடியும் வச்சோம், இன்றைக்கும் வைக்கிறோம். எப்படி நிறைவேற்ற போகிறார் என்ற கேள்வி. ஏன்னா அவர் நாளை இப்படியெல்லாம் இதற்கான பொருளாதாரத்தை ஏற்கனவே 10,700,000 கோடி உங்களுக்கு கடன் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். இது எல்லோருமே பேசியிருக்காங்க. ஐயா மு.க. ஸ்டாலினும் பேசியிருக்காரு, ஐயா எடப்பாடி அவர்களும் பேசியிருக்காரு, நாங்களும் மேடைதோறும் பேசியிருக்கோம், அவரும் பேசியிருக்காரு. தம்பி விஜய் அவர்களும் கடன் இருக்குன்ட்டு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடியே பேசியிருக்காரு. பேசின அவர் இன்னைக்கு எல்லா துறைகளும் உங்களுக்கு இழப்பில் போயிட்டு இருக்கு. மின்சாரத்துறை இழப்பில் தான் போயிட்டு இருக்கு, போக்குவரத்து துறை இழப்பில் தான் போயிட்டு இருக்கு, ஆசிரியர்களுக்கு ஊதியம் கொடுக்க முடியாமல் நிலைமை இருக்குது.
ஆசிரியர்களுக்கு வந்து ஊதியம் கொடுக்க முடியாமல் நிலைமை இருக்கின்றதை விட அவர்கள் வந்து ஓய்வு பெற்றால் அவர்களுக்கு ஓய்வூதியம் கொடுப்பதற்கு காசு இல்லாத காரணத்தால் 58 வயதில் ஓய்வு பெறுகின்ற அந்த வயதை 2 ஆண்டுகள் கூட்டி உயர்த்தினாங்க, 60 ஆண்டுகள் அப்படின்னு. அப்போ இந்த 2 ஆண்டுகளில் பொருளாதாரத்தை சரி பண்ண முடியுமானாக்கா அதுக்கான தீர்வும் அவங்க எல்லாம் சொல்லலை. அப்போ இந்த மாய்மாலங்களில் நாங்கள் உண்மையை சொன்னதை வந்து மக்கள் இன்னும் புரிஞ்சிக்கல. நாங்கள் உண்மையை சொன்னோம், இவ்வளோதான், எங்ககிட்ட இலவசங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னோம். மக்கள் வந்து உணரலை. ஒன்று வந்து அவர் மீது இருந்த அந்த திரை கவர்ச்சி தான் நம்ம வெறும் திரை கவர்ச்சின்னு மட்டும் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? வெறும் திரை கவர்ச்சி, இலவச அறிவிப்புகள், ஏதோ ஒரு மாற்றத்தை நோக்கி மக்கள் நகர்ந்திருக்காங்க. இதை வந்து மாற்றத்தை நோக்கி மக்கள் நகர்ந்திருக்காங்கன்றதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. நாங்கள் வந்து மாற்றம் வேண்டும், இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றம் வேண்டும் அப்படின்றத இல்ல, அந்த கருத்து நீங்க சொல்றது சரி. ஆனா அந்த கருத்து போய் சரியா சேரலன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, சேர்ந்தது. ஆனா மக்கள் புரிஞ்சுக்கிட்டது, நாங்க வந்து மாற்றம் வேண்டும், திராவிட கட்சிகளுக்கு மாற்றம் வேண்டும். இந்த 60 ஆண்டுகள்ல இவர்கள் எதையெல்லாம் இவர்கள் வந்து செய்யலை, இந்த மக்களுக்கு செய்யலை, எப்படி வெறும் வார்த்தை மாய்மாலங்களை மட்டுமே வச்சு இவர்கள் ஆட்சி அதிகாரம் பண்ணாங்க அப்படின்றத மேடைதோறும் அண்ணன் செந்தமன் சீமான் தான் எடுத்து வைத்தார். மாற்றம் வேண்டும் என்ற வந்து மக்களுக்கு அந்த எண்ணம் வந்தது. ஆனால் மாற்றம் யார் மூலமாக வேணும், யார் மாற்றம் வேணும்ன்றதுல அவங்களுக்கு புரிதல் இல்லை. அப்போ விஜய் வந்தால் ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. அவர் எப்படி விஜய் முதல்ல அரசியலுக்கு வரும்பொழுதே எல்லாரும் சொன்னது, நாங்களே உங்ககிட்ட பல தடவை கேட்டிருக்கோம், நீங்கள் தமிழ் தேசியம் பேசக்கூடிய இளைஞர்கள், நீங்கள் சிந்தனைகள் கொண்டாங்க சொல்கிறீங்க. ஆனால் உங்கள் இளைஞர்கள் வந்து அங்கேருந்து மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி நீங்களே மறுத்தீங்க. ஆனால் இப்போ நீங்கள் சதவீதம் இப்போ குறைஞ்சிருக்கிறது காரணம் என்ன? அவர் வரும்பொழுதே இளைஞர்கள் அவர் பக்கம் போறாங்க அப்படிங்கறத நீங்க உணரலையா? இல்ல, இளைஞர்கள் எங்களுடைய வாக்கு வங்கி என்பது கொஞ்சம் கூட குறையல. 20 விழுக்காடு இன்னைக்கு வாக்கு வங்கி 20 விழுக்காடு வாங்கியிருக்கோம். 20% வாங்கியிருக்கோம். நம்ம வந்து இன்னைக்கு 20% வாங்கியிருக்கோம். நம்ம வந்து 36 அந்த 8%லேருந்து 4% வாங்கியிருக்கோம். 20 லட்சம் வாக்கு வாங்கியிருக்கோம். 20 லட்சம் வாக்கு வாங்கியிருக்கோம். 4 விழுக்காடு வாக்கு வாங்கியிருக்கோம். 8 விழுக்காடு குறைஞ்சிருச்சு. அது குறைஞ்சது. அதுதான் இதுதான் எங்களுடைய வாக்கு. இந்த மாற்றத்தை விரும்பும் பொதுமக்கள்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, ஒரு மாற்றம் வரணும்னு பொதுமக்கள், அந்த பொதுமக்கள் அளித்த வாக்கு தான் அந்த இன்னும் 4 விழுக்காடு. அந்த 4 பொதுமக்கள் வந்து மாற்றம் வேண்டும் விரும்பினாங்கல்ல, அவர்கள் தான் மாத்தி போட்டிருக்காங்க. அந்த 8லேருந்து தான் மாறி இருக்கு. நம்ம 8லேருந்து தான் மாறி இந்த 8 விழுக்காடு 8.2 விழுக்காடு வாக்குமே முழுதாக 100 விழுக்காடு எங்களுடையதுன்னு நாங்க சொல்லல. எப்போதுமே பொதுமக்கள் ஒருத்தவங்க இருப்பாங்க, வாக்காளர்கள். திமுகவோட வாக்கு வங்கி, அதிமுகவோட வாக்கு வங்கி, அது வந்து எங்க வாக்கு வங்கி இந்த 20 லட்சம் வாக்கு வங்கி, 4 விழுக்காடு வாக்கு வங்கி எங்ககிட்ட உறுதியா இருக்கு. அதில் ஒரு மாற்று கருத்து. மாற்றம் வேண்டும் என்று நினைத்த பொதுமக்கள் கொடுத்த அந்த 4 விழுக்காடு தான் குறைந்திருக்கு. நாங்கள் வந்து உறுதியாக அதே இடத்துல நிற்கிறோம். எங்கள் தம்பிங்க யாரும் மாறிலாம் வாக்கு செலுத்தலை. இது வந்து எங்களுடைய ஒரு இந்த 4 விழுக்காடு வாக்கு என்பது அது எங்களுடைய வாக்கு. அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் சென்ற முறை உங்களுக்கு ஆதரவு அளித்தவங்க இந்த தடவை ஆதரவு அளிக்கல. அது பொதுவான வாக்கு. அவங்க வந்து இந்த மாற்றம் வேண்டும் அப்படின்னு நினைத்தவர்கள், இந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு மாற்று வேண்டும் என்று நினைத்தவர்கள், அந்த மாற்று யாராக வந்தால் சரியா இருக்கும் என்று சிந்திக்காமல் விஜய் வந்தால் சரியா இருக்கும்னு அவங்க நினைத்ததனுடைய விளைவு தான் இது, வேற ஒன்றும் இல்லை. 8% தவிர 36 லட்சம் ஓட்டை தவிர மற்றவர்கள் வந்து விஜயோட மாற்றம் தேவைன்னு போட்டிருந்தா பரவாயில்ல. ஏற்கனவே உங்களுக்கு வாக்கு செலுத்தினவங்க வாக்கு செலுத்தினவர்கள் மாறுறாங்கன்னா மேல நம்பிக்கை இல்லையான்னு ஒரு கேள்வி. நம்பிக்கை இல்ல. ஒன்னே ஒன்று தான். 2016 அவர்களுக்கு வாக்கு செலுத்தணும், வெள்ளலை. 2021 வாக்கு செலுத்தணும், வெள்ளலை. 24 வாக்கு நாடாளுமன்றத்துக்கு வாக்கு செலுத்தணும், வெள்ளலை. 2019 நாடாளுமன்றத்துக்கு வாக்கு செலுத்தணும், வெள்ளலை. ஆகவே வெல்ற கட்சிக்கு வாக்கு போடுவோம் அப்படின்ட்டு மாறினது தானே தவிர இதில் ஒன்றும் இல்லை. இதில் வந்து அரசியல்னா என்ன, இவர்களுக்கு வாக்கு செலுத்தினதால மேலே வருவார்கள், இவர்கள் சொல்கின்ற அந்த கொள்கை கோட்பாடுகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் 100 விழுக்காடு இவர்களுக்கு வாக்களித்து இவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற அந்த சிந்தனை இன்னும் மக்களுக்கு வரலை. அது வந்திருந்தனா நாங்கள் இப்போ வென்றிருப்போம், உறுதியாக வென்றிருப்போம். அப்போ மாற்றம் வந்து இவர் திரைத்துறையில் எப்படி இவர் வந்து நல்லவராகவும் இவர் வந்து பல சாகசங்களை செய்தாரோ அதே போல இப்பயும் செய்வார் என்ற நம்பிக்கையில் மக்கள் வாக்கு செலுத்தியிருக்காங்க. நாம் தமிழர் மட்டும் சொல்லல, திமுகவும் சரி அதிமுகவும் சரி ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க விஜய் அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு. அது வாழ்நாள் வாய்ப்பு இல்லை, அதெல்லாம் ஒன்றும் 2 சீட் 3 சீட் ஜெயிப்பாங்க, வாக்கு பிரிப்பாங்க, அவ்வளோதான்ற மாதிரி யோசிச்சது கூட தவறாகி போயிடுச்சு. இல்லை, நாங்கள் நினைச்சது வந்து அதிமுக பலமாக இல்லை, அதிமுக வந்து
அந்த பிஜேபி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்தது இந்த மண்ணுக்கு வந்து ஒரு பலவீனம். அவங்க உறுதியான அந்த நிலைப்பாடு கட்சியை அவர் காப்பாற்றலை. எடப்பாடி பழனிசாமி வந்து போன முறையே அவர் வந்து கூட்டணியில் கோட்டை விட்டார். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா போன முறை சென்ற முறை வந்து 2021 திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள வாக்கு விழுக்காடு வந்து 3-4 விழுக்காடு தான் வித்தியாசம். அப்போது அவர் அந்த கூட்டணியை அப்பயே சரியாக அமைச்சிருந்தால் அன்றைக்கு திமுக வந்திருக்க முடியாது, அதிமுக வந்திருக்கலாம். அதுவும் இல்லாமல் அவர் கட்சியில் விலகி சென்றவர்களை எல்லாம் போனால் போகட்டும், நான் இருக்கேன், உறுதியாக இருக்கேன் அப்படின்னாக்கா அந்த ஆளுமை அவர்கிட்ட இல்லைன்றது இப்போ நிரூபிக்கப்பட்டுருச்சு. அந்த ஆளுமை யார் போனாலும் பரவாயில்ல, நான் கட்சியை வந்து தூக்கி நிறுத்திடுவேன் அப்படின்ட்டு அப்பயே வந்து 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்லிட்டு தாங்க இன்றைக்கி 11 தோல்வி பழனிசாமியாக மாறி நிற்கிறாரு. கட்சி கலகலத்து போய் நிற்குது. இதில் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட எண்ணம் வந்து ஏறக்குறைய நிறைவேறிருக்கு அப்படின்ற சொல்லலாம். ஏன்னா திராவிட கட்சிகளை ஒன்று இந்தியா முழுதும் ஒவ்வொரு கட்சி, நிதிஷ்குமார் கட்சியை, இது ஃபார்வர்ட் பிளாக், இது முங்கில் நம்ம மகாராஷ்டிரத்தில் உள்ள சிவசேனாவை எல்லா கட்சியும் உடைச்ச மாதிரி ஒன்றா உடைச்சின்னு ஒவ்வொரு மாநிலத்திலையும் உடைச்சின்னு வர மாதிரி இங்கே வந்து 2 பெரிய கட்சிகள், திராவிட கட்சிகளில் வந்து 2 பெரிய கட்சி, அதிமுக ஒன்று திமுக ஒன்று இருக்குது. 2த்தையும் ஒரே நேரத்தில் உடைக்க முடியாது. ஆக ஒன்றா உடைப்பண்ட்டு இன்றைக்கி அதிமுக உடைச்சிட்டாங்க. இது எங்கே போய் நிற்கும்ன்றது தெரியல. அவங்க இதுக்கு மேலே கூட அதில் உள்ளவர்கள் எல்லாம் இப்போ பதவிக்காக ஓடுகிறார்களே தவிர இந்த கட்சியை பலமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி, ஜெயலலிதா அவர்களால் கட்டி காப்பாற்றப்பட்டு 36 விழுக்காடு வாக்குகளை வந்து உயர்த்திய அந்த கட்சியை வந்து காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணம் அந்த கட்சியில் உள்ள யாருக்கும் இன்றைக்கி இல்லை. எல்லாருமே எடப்பாடி பக்கம் நிற்கிறதா, சிவி சண்முகம் பக்கம் நிற்கிறதா, பதவிக்காக நிற்கிறதா, பதவி இல்லாமல் இருக்கிறதா அப்படின்ற நிலைமையில் அவங்க இருக்காங்க. அது அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனை. அதில் நம்ம வந்து கருத்து சொல்கிறதுக்கோ தலையிடுறதுக்கோ நமக்கு ஒன்றும் இல்லை. இதில் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட எண்ணம் நிறைவேறி இருக்குது அப்படின்னா நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்தது என்ன இவர் வந்து இல்லை அது நீங்கள் சொல்கிற சார். இல்லை, நான் உங்கள் நாம் தமிழர் நிலையை பற்றி கேட்குறேன். என்ன அப்படின்னா, தனியாகவே நின்றால் வெல்ல முடியாது அப்படின்ற ஒரு கூட்டணி வேணும், கூட்டணி இருந்தால் தான் வெல்ல முடியும்னு கான்செப்ட் சொன்னாங்க. விஜய் தனியாக தான் நின்னார். 108 தொகுதி தனியாக தான் நின்னார். அதாவது வழி இல்லாமல் இருக்கலாம்னு சொல்லலாம். காங்கிரஸ் வரல, தனியாக நின்னார். ஆனால் அவங்க வென்றுட்டாங்க இல்லையா? அந்த வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நாங்கள் இதை தானே சொல்லிகிட்டு இருக்கிறோம். மக்கள் வந்து உணர்கின்ற போது ஒன்று சொன்ன ஒரு அண்ணனை வந்து பார்க்கும்போது ஒரு அரசியல் தலைவர் சொன்னது, மக்களை நம்பி நில்லுங்கள், மக்கள் நம்பும்படி நில்லுங்கன்ற. நாங்கள் மக்களை நம்பி நிற்கிறோம், மக்கள் நம்பும்படி தான் நாங்கள் நிற்கிறோம். ஆனால் மக்கள் நம்பலை, இன்னும் எங்களை நம்பலை. அதுதான் இந்த தேர்தலினுடைய வெளிப்பாடு. மக்களை நம்பி தான் நாங்கள் நிற்கிறோம், மக்கள் நம்பும்படி தான் நிற்கிறோம். ஆனால் மக்கள் இன்னும் நம்பலை எங்களைன்றது தெரியுது. நாங்கள் சொல்கிறது அது பொதுவெளியிலேயே ஒரு பேச்சு இருக்குது. நாம் தமிழருக்கு எல்லாம் நல்லா வந்திருக்க வேண்டியவங்க, ஆனால் ஓட்டு போடல. இப்போ நிறைய இப்போ வந்து நீங்கள் ஜெயிச்சிருக்க வேண்டிய, நீங்கள் வெள்ளையிலேயே அப்படின்ற இந்த குறைப்பட்டு சொன்ன மக்களோட எண்ணிக்கை இருக்குல்ல, அது நாங்கள் வாங்க ஓட்டியை விட அதிகம். நாங்கள் வாங்கிய வாக்கை விட, நான் காரைக்குடி தொகுதியிலே நான் பார்க்குறேன், வாக்கை விட அதிகம். சரி, அப்போ வந்து நாங்கள் சரியாக இருக்கிறோம் அப்படின்றத இன்னும் உறுதியாக தேர்தல் அரசியலில் வெல்றது தான் அதிகாரத்துக்கு வெல்றது இல்லை. இந்த இப்போ குறைப்பட்டுக்கிட்ட இனிமேல் பட்டு நடக்கின்ற இதற்கு மேலே நடக்கின்ற இந்த ஆட்சியினுடைய நிலைப்பாடுகள் வரும்போது சீமான் பரவாயில்ல, நாம் தமிழர் கட்சி சரியாக தான் பேசினார் அப்படின்ற நிலை வரும்ல, அப்போ எல்லா மக்களும் எங்களுக்கு வாக்கு செலுத்துவாங்க. இன்றைக்கு யாருக்கு அரசியல் இருக்கு? திமுக அதிமுக அப்படின்ற நிலைமை மாதிரி இப்போ அதிமுக உடஞ்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சு போய் தனித்தனியாக போய் அதில் இருக்கிறவங்க திமுகவில் போய் சேர்றது, தனியாக நிற்கிறது, இது கடைசியாக இருந்த உருவமும் போச்சு. அப்படிங்கும் பொழுது மீண்டு எழுமான்றது தெரியல இனிமே அதிமுக நிலைமை பொறுத்த வரைக்கும். அப்போ இனிமே விஜய் சொன்ன மாதிரி தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிறது உண்மையாயிடுச்சுல்ல? இல்லை, திமுகவுக்கும் தாவேகாவுக்கும், அதாவது ஒரு கொள்கை நிலைப்பாடு அப்படின்னு வரும்போது திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் என்ன கொள்கை மாறுபாடு இருக்குது? ஆட்சி நிர்வாகத்தில் இவங்க சொல்லலாம், ஆட்சி இந்த நிர்வாகத்தை கொண்டு செலுத்துறதில்ல இவங்களுக்கு வந்து எங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் கொள்கை நிலைப்பாடில் இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய திட்டங்களில் இவங்களுக்கும் இந்த திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் என்ன வேறுபாடு இருக்குன்னு நீங்கள் கருதுறீங்க? அதே இலவசங்கள், அதே இலவச வாக்குறுதிகள், அதே வார்த்தை மாய்மாலங்கள், இது எங்கே போய் நிற்கும்? அப்போ கொள்கைன்றது வந்து யாருக்கிட்ட இன்றைக்கி இருக்குது? கொள்கை கோட்பாடு இந்த நிலைப்பாடுன்றது யாருக்கிட்ட இருக்குன்னா நாம் தமிழ் கட்சிக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. நாம் தமிழ் கட்சிக்கிட்ட மட்டும்தான் அரசியல் இருக்குது. இன்றைக்கி தமிழ்மொழி காக்கப்படணும். திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தது? எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்
போவது உயிர் போவது ஒரு முறை, அது தமிழுக்காக போடணும் அப்படின்னு சொன்னாங்க. எப்பக்கம் வந்து புகுந்து விடும் இந்தி, அது எத்தனை பட்டாளம் கூட்டி வரும்னு சொல்லிட்டு தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அப்போ அந்த மொழிக்காக உயிர் துறந்த அந்த அந்த தியாகிகளுடைய கல்லறை மீது கால் வைத்து தான் அவங்க பதவிக்கே வந்தாங்க, ஆட்சி அதிகாரத்துக்கே வந்தாங்க. இன்னைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து தமிழை வந்து எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்னு சொன்னால் கூட இப்போ எங்கே தமிழ் எதிலே தமிழ்னு கேட்கக்கூடிய நிலைமை இருக்குது. இருந்தாலும் கூட கொஞ்சம் நாங்கள் இன்னமும் தமிழுக்கு நாங்கள் பற்றா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்த அரசு நடைமுறைகளில் தமிழ்தாய் தான் தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதை நடைமுறைப்படுத்தினாங்க. கவர்னர் அவர்கள் வந்து ஆளுநர் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த போது கூட அவங்க படியில் நாங்கள் தமிழ்தாய் தான் வாழ்த்து தான் முதல்ல பாடம் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கு 3வது நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இல்லை, அது மத்திய அரசாங்கம் ஒரு புரோட்டோக்கால் ஒன்று போட்டிருக்கு. அதில் வந்து இவர் ஜனாதிபதி, பிரதமர், முதலமைச்சர், கவர்னர்கள் பங்கேற்கும் இதில் இதுதான் ஆர்டராக இருக்கணும்னு சொல்லி அவங்க போட்டிருக்கு. நாம் வந்து இப்போது எல்லா இடத்துலையும் மும்மொழி கொள்கை வரணும் அப்படின்ட்டு சொல்றது, இந்தி வந்து கட்டாய பாடமாக வரணும். மத்திய அரசு போட்டது தானே, நேரு போட்டது தானே. அதை எதிர்த்து எப்படி போராடி அதை எதிர்த்து போராடி தானே இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கே வந்தாங்க. அப்போ இப்பயும் அதை எதிர்த்து போராடணும்ல. மாநில இவங்களுடைய அடிப்படை நிலைப்பாடு என்ன? திமுகவுடைய அடிப்படை நிலைப்பாடு என்ன? மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி, சுயாட்சி. அவங்க மொழியில் சுயாட்சின்னு சொல்லுவாங்க. சுயாட்சின்றது வட சொல்லு, தன்னாட்சி நாங்கள் சொல்கிறோம் தன்னாட்சி. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி. அப்போ மாநில உரிமைகள் பறிக்கப்படும் போது அதுக்கு எதிர்த்து குரல் கொடுக்கணும்ல. இப்போ மாநில உரிமை பறிக்கப்படுதில்லை. இப்போ இந்த நடைமுறை இந்த 60 ஆண்டு கால அரசியலில் காங்கிரஸுக்கு அடுத்தபடியாக வந்து இந்த 60 ஆண்டு கால அரசியலில் நம்ம மாநில உரிமைகள்லாம் எதுக்கெல்லாம் இவர்கள் குரல் கொடுத்திருக்கிறார்கள் அப்படி என்பதை இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற தம்பி விஜய் அதை எண்ணி பார்க்கணும்ல. இந்த புரோட்டோக்கால் எங்களுடைய தார்மீக உரிமைகளுக்கு எதிராக இருக்குது, எங்களுடைய மொழி உரிமைக்கு எதிராக இருக்குது. நாங்கள் வந்து நடைமுறை இதுவரையில் இந்த தமிழக அரசு எந்த நடைமுறை வைத்திருந்தோ அதே நடைமுறையில் தான் நாங்களும் வருவோம்னு சொல்லணும்ல. சொல்லலையே. இது வந்து மத்திய அரசுடைய புரோட்டோக்கால், அந்த கால் இந்த கால் சொல்ல, இது வந்து இந்த செயலை மழுப்புறது அங்கீகரிக்கிறது தானே. அப்போ உங்களுக்கு வந்து ஆணித்தரமாக எடுத்து சொல்கிறதுக்கான திராணி இல்லை அப்படின்றது தான் இது வெளிக்காட்டுது. இல்லை, அவருடைய அறிவிப்புகள் இப்போ முதல் நாள் அறிவிப்புகளே பார்த்தீங்கன்னா அது 717 மதுக்கடைகள் மூடப்படுகிறதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அது செயல்படுத்த தொடங்கிட்டாங்க. இப்போ கூட படிப்படியாக தான் குறைக்க முடியும் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் கூட. இந்த படிப்படியாக குறைக்கப்படும்ன்ற சொல்லாடல் ஏற்கனவே வந்த சொல்லாடல். படிப்படியாக கடைகளை குறைப்போம்னு சொன்னது, அது கடைசி வரைக்கும் அது நடைமுறைப்படுத்தப்பட்டுதான்னா இல்லை. கொல்லைப்புற வழியாக பல ஆயிரம் கடைகளை புதிதாக தொடங்கினாங்க. மதுக்கடைகள் நிறைய மூடுவோம், சாலையோரங்களில் மதுக்கடைகள் இருக்கக்கூடாது, முதன்மை சாலையில் வந்து மதுக்கடைகள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. உண்மைதான் அப்படின்ட்டு அந்த அரசுகளை விண்ணப்பிச்சு முதன்மை பக்கத்தில் இருக்கிற அந்த வாயிலை மட்டும் மூடிட்டு பின்பக்கமாக திறந்து விற்றாங்க. இதெல்லாம் நடைமுறை தான். இந்த அரசுகள் ஒன்றே ஒன்று தான். நாங்கள் இப்பயும் சொல்கிறேன், இப்பயும் விமர்சனம் பண்ணணும்னா பண்ணலாம். 2 நாட்கள் தான் ஆகுது அவர் பதவியேற்று, 2 நாட்கள் தான் ஆகுது. அமைச்சரவை அமைச்சு பதவியேற்று முதலமைச்சராகி 2 நாட்கள் தான் ஆகுது. பெருந்தலைவர் காமராஜர் சொன்னது தான் நான் இப்போ சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் 1967 ஆட்சிக்கு வந்த பொழுது ஊடகவியலாளர்கள் அவர்கள் கட்சிக்காரர்கள்லாம் இந்த அரசை நீங்கள் வந்து விமர்சனம் பண்ண மாட்டீங்களே அப்படின்னு பெருந்தலைவர் காமராஜரிடம் கேட்ட பொழுது அவர் சொன்னார், நான் 6 மாதங்கள் இந்த ஆட்சியை நான் விமர்சனம் செய்ய மாட்டேன். அவர்கள் இப்பொழுதுதான் முதல் முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். ஒரு அரசு நிர்வாகத்தில் எந்த கோப்பு எந்த இடத்தில் இருக்கு என்பதை கற்றுக்கொள்வதற்கு, அவர்கள் அறிந்து கொள்வதற்கு 6 மாதங்கள் தேவைப்படும். அதற்கப்புறம் தான் அவங்க நிர்வாகத்தை பண்ண முடியும். ஆகவே இந்த 6 மாதங்கள் நாங்கள் வந்து அவரை வந்து அந்த ஆட்சியை நான் வந்து விமர்சனம் செய்ய மாட்டேன்னு பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார். அதே தான் இப்போ நாங்களும் சொல்கிறோம். இவர்கள் கற்றுக்கிட்டோம், இவர் நிர்வாகத்தை கற்றுக்கிட்டோம். ஒரு எந்த கோப்பு எந்த இடத்துல இருக்குது என்னன்றதை அந்த நிர்வாகங்களை கற்றுக்கிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் விமர்சனம் பண்ணுவோம். எது எப்படியோ இந்த நாடு நல்லா இருக்கணும், இந்த நாட்டுக்கு நல்லாட்சி கொடுக்கணும்னு தான் எங்களுடைய எண்ணமும். கொடுத்தா வாழ்த்துவோம், கொடுத்தா பாராட்டுவோம், இல்லை என்றால் விமர்சனம். இன்னைக்கு எங்களிடம் மட்டும்தான் அரசியல் இருக்குது. நாங்கள் தான் உண்மையான எதிர்க்கட்சியாக. இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து பாருங்கள். இன்னைக்கும் உடனேவே போராட்டங்களை தொடங்கிடக்கூடாதுன்னு இருக்கும். இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து பாருங்கள். உண்மையான எதிர்க்கட்சியாக
நாம் தமிழர் கட்சி தான் மீண்டும் செயல்படும். அதில் மாற்று கருத்தே இல்லை. இல்லை, அந்த இடத்துல என்னென்னா திமுக வர்சஸ் தாவேகான் களம் மாறிடுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. இல்லை, நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதிகாரப்பூர்வமான எதிர்க்கட்சி இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் தான். இப்போ மக்கள் எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் நடைமுறையில் உள்ள எதிர்க்கட்சியாக செயல்பாடுகளில் சென்ற முறையே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எதிர்க்கட்சி. ஆனால் உண்மையான எதிர்க்கட்சியாக இந்த களத்தில் செயலாற்றியது நாம் தமிழர் கட்சி என்பதை யாரும் மறுக்க முடியாது. அரசியல் தெரிந்தவர்கள் யாராலும் மறுக்க முடியாது. அப்படி தான் நாங்கள் செயல்பட்டோம். உண்மையான கேட்க வேண்டிய பாராட்ட வேண்டியதை பாராட்டினோம், உரிமையோடு தட்டி கேட்க வேண்டியதை தட்டி கேட்டோம். உண்மையான எதிர்க்கட்சியாக நாம் தமிழர் கட்சி தான் களத்தில் நின்றது. அதே போல் தான் இப்பொழுது நிற்போம். ஏன்னா இவர்கள் புதிதாக திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு எதிர்க்கட்சியாகவோ ஆளுங்கட்சியாக வரல. பல முறை எதிர்க்கட்சியாகவும் பல முறை ஆளுங்கட்சியாகவும் இருந்தது. இந்த நாட்டில் உள்ள பல தவறுகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் துணை நின்று இருக்கு. அது அவர்கள் காலத்திலே நடந்திருக்கு. நல்லதும் நடந்திருக்கு, எல்லாமும் நடந்திருக்கு. அப்போ எது ஒன்றும் புதிதாக சொல்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த இதுவும் இல்லை. அப்போது விமர்சனத்தை வைப்பதற்கோ இந்த ஆட்சியை நன்னெறிப்படுத்துவதற்கோ எல்லா வகையிலும் தார்மீக உரிமை யார்கிட்ட இருக்குன்னா நாம் தமிழ் கட்சிக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அண்ணன் செந்தமன் சீமான்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஒருவேளை சட்டமன்றத்துக்கு சென்றிருந்தால் இன்னும் வலுவாக இருந்திருக்கும் குரல் இல்லையா? சட்டமன்றத்துக்கு இருந்திருக்கும், உறுதியாக இருந்திருக்கும். இந்த மக்கள் மன்றத்தில் இன்றைக்கி மக்கள் மன்றத்தில் பேசுவதை சட்டமன்றத்தில் பேசியிருப்போம். சட்டமன்றத்தில் பேசுகின்ற போது இன்னும் கூடுதல் கவனம். கட்சியினர் யாரும் சோர்வடைகிற மாதிரி இல்லை இல்லையா? இல்லை, தோல்விகள் வந்துட்டு இருக்கு. இல்லை, பொதுவாகவே நாங்கள் அப்போதுலேருந்து சொல்லணும், கொள்கை வழிபட்டு தம்பிகளை உருவாக்குகின்ற போது சோர்வு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நாங்கள் நாம் தமிழ் கட்சி தொடங்குகின்ற போதே இது மற்றும் ஒரு அரசியல் கட்சியில் மாற்று அரசியல் புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இலக்கு ஒன்று தான், இனத்தின் விடுதலை அப்படின்னு. அந்த விடுதலை நோக்கி பயணிக்கிறோம். அப்போது இங்கே அந்த ஒரு தேசம்னா அந்த தேசத்தில் வெறும் ஆட்சி அதிகாரத்தில் மட்டும் நின்று மக்களை மட்டும் வாழ வைக்கிறது மட்டும் அல்ல. நாம் நம்முடைய அரசியல் அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் அப்படின்னு சொல்கிறோம். கட்சி அனைத்து தமிழர்களுக்குமானது, அனைத்து மக்களுக்குமானதாக இருந்தாலும் எங்களுடைய அரசியல் அனைத்து உயிர்களுக்குமானது அப்படின்னு சொல்லிடுறோம். அப்போ இங்கே மலை பாதுகாக்கப்பட வேண்டும், நதிகள் பாதுகாக்கப்பட வேண்டும், கனிம வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த மண் மலடாகக்கூடாது. வர திட்டங்கள் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான திட்டங்களாக இருக்கக்கூடாது, மக்களுக்கான திட்டங்களாக இருக்கணும், மக்களை வாழ வைப்பதற்கான திட்டங்களாக இருக்கணும் அப்படின்றத சொல்லி தான் வளர்க்குறோம். இதையெல்லாம் கேட்டு தான் என் தம்பிமார்கள் வளர்ந்து வராங்க. அதனால் சோர்வுக்கு இங்கே வழி இல்லை. நாம் தமிழ் கட்சி பொறுத்த வரைக்கும் சோர்வு தோத்துட்டுமே அப்படின்ற அந்த பின்னடைவுகளும் வழி இல்லை. அப்படி யாராவது ஒருவர் சோர்வடைந்து பின்னடைந்து போகிறார்கள்னா அவர்கள் எதிர்பார்த்து வந்தது இந்த கட்சியில் கிடைக்கல, அவ்வளோதான். அவர்கள் எதிர்பார்த்தது இந்த கட்சியில் கிடைக்கல, கிடைக்கின்ற கட்சிக்கு போகிறாங்க. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியும். எல்லா இடத்துலையும் இந்த மனிதர்கள் அப்படி இருப்பாங்க. அதற்கு நம்ம கட்சி ஒன்றும் பொறுப்பாக முடியாது, அண்ணன் சீமானும் பொறுப்பாக முடியாது. அவர் சொல்லி தான் வளர்க்குறாரு எல்லாரையும். கண்டிப்பாக. மிக்க நன்றி. தமிழ்நாட்டு அரசியல் சூழல், நாம் தமிழர் கட்சி தேர்தலுக்கு பின்பு நீங்கள் உங்களோட செயல்படும் விதம் அனைத்தையும் விட்டு விளக்கியதுக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறேன். நாங்கள் ஒன்றும் இல்லை, எங்களுக்கு சோர்வு இல்லை, களத்தில் நிற்கிறோம். இப்போ மே 18 இனப்படுகொலை நாள் நிகழ்வு இங்கே மறைமலை நகரில் அந்த அரசு விளையாட்டு திடலில் நடக்குது. அதுக்கான வேலைகளில் தம்பிகள் தமிழ்நாடு முழுசும் சுறுசுறுப்பாக களத்தில் இறங்கிட்டாங்க. அந்த நிகழ்வை காமிக்கும். அந்த மே 18 அன்று நடக்கின்ற அந்த நிகழ்வை மறுபடியும் வெளிச்சம் போட்டு காட்டும். கொஞ்சம் கூட நாம் தமிழர் கட்சி சோர்வு இல்லாமல் களத்தில் நிற்கிறாங்க என்பதை வெளிப்படுத்தும். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள். வணக்கம்.